Student, 12th standard chapter 3 exercise 3.3 sum number 2, solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal 0 if the roots form on arithmetic progression AP format இருக்குது. அந்த AP format இருக்கும்போது அந்த ரூட்ஸ் வேல்யூ என்ன கேட்குறாங்க நமக்கு கியூப்னாவே நமக்கு 3 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, 3 ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, என்ன மெத்தடில் arithmetic progression மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சரி, ஓகே. இப்போ கியூப் திருடனா 9x கியூப் டைம்ஸ் சரி ஈக்குவேஷன் கியூப் ஈக்குவேஷனு ஏ வேல்யூ எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட், பி வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், சி வேல்யூ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் டைம் டி வேல்யூ. ஓகே, நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ் நமக்கு ரூட்ஸ் என்ன நமக்கு ஜெனரல் டிஃபரன்ஸ் என்ன நமக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா கம்மா ஆல்பா ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இதை நமக்கு அரித்மெட்டிக் பண்ணலாம். நமக்கு டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா. ஓகேவா, இது காமனு. நமக்கு அதே ஜிபி என்ன வரும் ஆல்பா பை ஆர் கம்மா ஏ பை ஆர் கம்மா ஏ கம்மா ஏஆர். இது ஜிபியோட ஜென்ரல் இது. ஓகேவா, நமக்கு நான் ஏபி தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சம்மேஷன் வரும் ஆல்பா பீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ மைனஸ் பி பை ஏ பி என்ன வரும் மைனஸ்ஸு இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 36 பை ஏ வேல்யூ 9. ஓகேவா, அப்போ சிம்பிளை பண்ணால் நமக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, அப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஆல்பாவும் ப்ளஸ் ஆல்பா கேன்சல் ஆகிடும். ஆல்பா ப்ளஸ்னா 3 ஆல்பா. ஓகேவா, ஈக்குவல் டு இப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு 4னா நம்ம ஆல்பா ஈக்குவல் டு 4/3. நெக்ஸ்ட்டு பீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2 ஃபார்ம் பண்ணுறதுல ஏன் ஃபஸ்ட் இந்த 2 அகைன் லாஸ்ட் 2 ஃபார்ம் பண்ணோம். அந்த வேல்யூ ஃபார்ம் பண்ணுங்க. ஆல்பா பீட்டா வேல்யூ தான் ஃபைன் பண்ணுறதுக்கு 3 வேல்யூ நான் லாஸ்ட் சம்மேஷன் 3 ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டி மைனஸ் டி பை ஏ. ஓகே, ஏன் மைனஸ் இருந்தனா ஆட் நம்பர்லாம் மைனஸ் வரணும். ஸ்டார்டிங்கு ஃபார்முலா சொல்லிட்டு இருப்போம். ஓகே, மைனஸ் டி பை டிக்கு என்ன இருக்குது மைனஸுக்கு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 16 பை ஏ வேல்யூ 9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்பாக்கு நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடும் 4/3 தான். அந்த 4/3 சப்னு 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் 16. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 4/3 ஆப்போசிட் பண்ண வரும் 3/4 கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இது எத்தனை நமக்கு 3 டைம்ஸு 4ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 4 டைம்ஸ். ஓகே, இப்போ 4/3 இருக்கும், ரிமைனிங் டைம்ஸ் இருக்கும். எனக்கு பீட்டா தான் கண்டுபிடிக்கும். இந்த மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஆப்போசிட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இந்த 4/3 சரினா மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போ 9க்கு இதுதான் 9 ரூட் எடுத்துட்டா 9 வந்து 9 1 டைம்ஸ் இருக்கும் 1 and 16. நெக்ஸ்ட் 3 என்ன 3 டைம்ஸ் இருக்கும் 3 4 சார் 12. ஓகே, ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் 16 12 பண்ணால் 4/9. ஓகே, அப்போ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் 4/9. பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் எடுத்தா 2 9 ரூட் எடுத்தா 3. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3 தான் பீட்டா வேல்யூ. அப்போ எத்தனை 2 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். த ரூட்ஸ் ஆர் ஆல்பாக்கு 4/3 பீட்டாக்கு 2/3. எடுத்து இதில் நமக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ப்ளஸ் பீட்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்பா சேம் யூஸ் பண்ணிட்டோம். ஆல்பா 4/3 ஆல்பான்னு ப்ளஸ். ஓகே, இப்போ எல்சி நமக்கு 2 சேமாக இருந்தால் 2/3. இது என்னன்னா 2 ப்ளஸ் நமக்கு 4/3 எப்படியே இருக்கும். 2 சேமாக எல்சி இருந்தால் 4 + 2 6/3 நமக்கு இந்த சேமாக இருக்கும். இது சேமாக இருக்கும். இதை டிவைட் பண்ணால் 2. அப்போ 2/3 4/3 2 தான் நமக்கு 1 ரூட். அகைன் ரூட்னாரா அதே சேம் ஆல்பா 4/3 பீட்டாக்கு மட்டும் மைனஸ் 2/3. ஓகே, எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுங்க. இதே சேமில் அப்போ நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணலாம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2/3 4/3. நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணால் 6/3 வந்து டிவைட் பண்ணால் 6/3 2 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன 4ல் 2 பண்ணால் 2/3. அப்படியே ரிவர்ஸில் இருக்கும் பாரு. 2/3 4/3 2 இருக்குது 2 4/3 2/3. இந்த ஆன்சருக்கு ரிவர்ஸில் இருக்கும். இதுதான் நமக்கு 2 ரூட்ஸ். ஓகேவா, இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஜென்ரல் ரூட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.